மக்களே, நான் தான் மயூரா. பார்த்திங்கன்னா இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தா, இன்றைக்கி நான் கேக் அடிக்க போகிறேன். நான் கேக் அடித்து கடைக்கு கொடுக்குறேன்னா நான் அப்போ அதை இன்றைக்கு ஒரு வீடியோவாக போடுவோம்ட்டு அதை உங்களுக்கு காட்ட போகிறேன். சரி வாங்க, எங்களோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கொடுத்தா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அதை பார்த்து லைக் கமெண்ட்ஸ் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தாங்க மக்களே. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ கேக் அடிக்கிறதுக்கு தேவையான சாமான் மாயரிங் 1/4 கிலோ கேக் தான் அடிக்க போகிறோம். நம்ம 1/4 கிலோ மாயரிங், 1/4 கிலோ 1/4 கிலோ சீனி, 4 முட்டை. 1/4 கிலோ கேக்குக்கு 4 முட்டை தான் நாங்கள் விடுறோம். நாங்கள் நிறைய போட்டால் அந்த முட்டை போட்டு கடிக்கும்னு சொல்லுவோம். இதுவும் போட்டால் அந்த இது என்ன வெனிலா எசன்ஸ் விடுறபடியே பரவாயில்ல. ஆனால் நிறைய போட்டு விட்டால் வெனிலா எசன்ஸ் விட்டாலும் அது கொஞ்சம் வெளுக்காக இருக்க மாட்டேதுக்காண்டி நான் 4 முட்டை தான் விடுறவே. சில பேர் 5 விடுறவே, நான் 4 தான் விடுறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா 1/4 கிலோவுக்கு 1/4 கிலோ சீனியும் 1/4 கிலோ மாவும் தான் வேணும். பார்த்தீங்கன்னா நான் இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 4 முட்டையை அடித்து வச்சுருக்கேன். இப்போ நான் சீனியை மிக்சியில் போட்டு அடிக்க போகிறேன். மிக்சியில் அடித்தா நாங்கள் அந்த இதால் அடிக்கும்போது சீனி வேலைக்கு கரைஞ்சிடும். முழுசாக போட்டால் கரையிறக்கு நிறைஞ்சிட மாட்டேன். நாங்கள் ஈஸி முறையில் மிக்சியில் அடித்து போட்டு அடிக்கிறது நல்ல வேலைக்கு கரையும் மண்டபடியாக சில அடிக்க போகிறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சியில் அரைக்கிறேன். பார்த்தீங்களா மக்களே, மிக்சியில் நல்லா பவுடராக அரைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா மாவாக அரைச்சிட்டேன். பார்த்தீங்களா சீனியை நல்லா மாவாக அரைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மாயை போட்டு அடிச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சீனியை போட்டு இனி அடிக்க போகிறேன். இனி சீனியை போட்டு அடிக்கணும். நல்லா சீனி கரையை மட்டும் அடிக்கணும். இதை மாதிரி நல்லா அடித்து கொண்டே இருக்கணும். பீட்டரால் தான் அடிக்கிறது. நான் பீட்டர் வாங்கல. அதில் இதுவும் ஒரு இது தான் அடிக்கலாம். இது அலைமதால வழியத்தான் நான் அடிக்கிறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா அடித்து போட்டேன். இனி முட்டையை போட்டு அடிக்க போகிறேன். முட்டையை போட்டு நல்லா அடிக்கணும். பாருங்க, எப்பவும் கேக் அடிக்க ஒரு பக்கமாக தான் சுழட்டணும். அப்போ தான் நல்லா வரும் சொல்கிறேன். நல்லா அடித்து போட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டையை போட்டு நல்லா அடித்தாச்சு. இனி நான் வெனிலா எசன்ஸ் சேர்த்து ஒருக்கா அடித்து போட்டு அடுத்தது மாவை போட்டு அடிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெனிலா எசன்ஸ் விட போகிறேன். நான் 1/4 கிலோவுக்கு 2 மூடி தான் போடுறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா வெனிலா எசன்ஸை போட்டு ஒருக்கா அடிக்க போகிறேன். கொஞ்சம் கலராக இருக்கிறது யோசிச்சுங்க. அதாவது நான் ஒரு கலரோட சேர்த்து வைக்க முடியாது. ஒரு கலர் சிவப்பு கலர் போட்டேன். பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டு தான் போடணும். நான் ஏற்கனவே அரைச்சி வைக்கிறது அப்படியே போடுறேன். இப்போ மாவோட பேக்கிங் பவுடர் சேர்க்கணும். இப்போ மாவை அடிக்கணும். போட்டு கொஞ்சம் நேரம் தான் அடிக்கணும். நிறைய நேரம் அடிக்கக்கூடாது. மா எல்லாம் கலந்து வந்த பிறகு நிப்பாட்ட ஓகே. பார்த்தீங்கன்னா நல்லா அடிச்சாச்சு. இனி கப்புக்கு விடணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா அடிச்சாச்சு நீ கப்புக்கு விட போகிறேன். கப் கேக் தான் கொடுக்குறேன் நான். கப்புக்கு விட போகிறேன். இதுக்கு வந்து 100 கப் இருக்குது. 100 கப் 250 ரூபா. வந்து நான் இது கப் தட்டு கேக்குக்கு ஒரு கப்பாக விட்டு விடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா தட்டுக்குள்ளே அடிச்சாச்சு நீ நாங்கள் கேக் இதை விட போகிறோம். ஒவ்வொன்று ஒன்றா விடுப்போம். நானே தான் வீடியோ எடுக்கிறேன். அதனுடைய எனக்கு ஒரு வந்துரமாக இருக்குது. ஐயோ கவுண்டு ஊற்றுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தட்டுக்காக விட்டாச்சு. அது போனை பிடிச்சோண்டு விடையக்கே இது கொஞ்சம் சொதப்பி போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டுக்காக விட்டாச்சு. ஒரு தட்டில் இதில் 12 கேக் இருக்குது. 12 தட்டு இருக்குது. இதில் 12 1/4 கிலோவில் 20 கேக் தான் வேணும். இப்போ நம்ம தட்டுக்காக மிச்சத்தான் இருக்க போகிறோம் இருக்குது. சரியா பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ 20 கேக் போட்டாச்சு. நீ பேக் பண்ணால் அவனுக்கு வைப்போம் வாங்க. இப்போ நான் அவனுக்கு வைக்கிறேன். அவனை ஒன் பண்ண போகிறேன். கேக்குக்கு வந்து 180 வகையில் தான் விடுவோம். 180 தான் வரும் கேக்குக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பேக் ஆகிக்கொண்டிருக்கு. டைம் ஓடுது. 25 நிமிஷம் விட்டால் பொங்கி பேக் ஆகிடுது. 25 நிமிஷத்தால் நிப்பாட்ட சரி. நீ நாங்கள் பொங்கிக்குள்ளே பார்ப்போம். நம்ம 16 நிமிஷத்தில் பொங்கி கொண்டு வருது. பார்த்தீங்களா எல்லாம் பொங்கி நீ உள்ளுக்க போகும். 25 நிமிஷத்தால் தான் நிப்பாட்டலாம். இது 16 நிமிஷத்தில் பொங்கி கொண்டு வருது. பாருங்க இப்போ நான் ஃபேனுக்கு ஆற விட போகிறேன். பார்த்தீங்கன்னா கேக் பேக் ஆகி கொண்டிருக்கு. இது வந்து கஜு பழம். இது எங்களுக்கு அம்மனில் எந்த ஒரு சொந்தக்கார பணம் தந்தேங்கண்ணா. 25 நிமிஷம் ஆச்சு. நிச்சயத்து பார்க்குறோம். நல்லா வெட்டி அடிக்குது. பார்த்தீங்களா நல்லா வெடித்து நல்லா வெடித்து வந்துருக்கு. ஓடிட்டு இதை நாங்கள் இனி ஆஃப் பண்ணி போட்டு கொஞ்சம் நேரமாக அவனுக்கு விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் அவனுக்கு விடுப்போம். அந்த வீட்டில் கொஞ்சம் விடுவோம். அதனால அவனுக்கே விட்டு நான் பேக் பண்ணி வெளியில் எடுத்துட்டேன். கேக்கு நல்லா வந்திருக்கு. நீங்கள் மக்களே நான் இப்போ கேக் அடித்ததை நீங்கள் பார்த்துருக்கீங்க. நான் கேக் அடித்ததில் இது போல இருந்தாலும் நீங்கள் கொமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் கேக் அடித்தேன். நீங்கள் எப்படி அடிக்கிறேன் நீங்கள் கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றது கேக்குகள் ஆர்டருக்கும் நான் சேர்த்து கொடுக்குறேன். நான் உங்களுக்கு தேவையில்லை இது கண்டெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணி இதில் நான் செய்யறதில் பிள்ளைகள் இருந்தாலும் சொல்லுவோம் மக்களே. இதோட இந்த வீடியோ முடிச்சு போடுறேன். பாய்.